Hi everyone, welcome to Marumagal Kitchen. இன்னைக்கு வீடியோல GRT ஜுவல்லரியில இருக்கிற 1 gram earring collections for kids தான் பார்க்க போறோம். இது வந்து பெங்களூர்ல இருக்கிற மாரத்தள்ளி branch. நான் லாஸ்ட் வீக் இங்க போயிருந்த டைம்ல எனக்கு வந்து சீட் முடிஞ்சிருந்துச்சு. அதுக்காக ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணினேன். தங்கச்சியோட குழந்தையோட காது குத்துக்கு வந்து ஒரு இயரிங் வாங்கியிருந்தோம் 2 கிராம்ல. கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால தான் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு 1 கிராம்ல இருந்து 2 கிராம்க்குள்ள நிறைய விதவிதமான இயரிங்ஸ் வந்து இந்த ஜுவல்லரியில இருக்கு. எல்லா பிரான்ச்லயுமே மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வீடியோல பார்க்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற இயரிங் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு 2 கிராம் அப்படி வந்துச்சு. அதுல ஒன்னு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நான் என்ன இயரிங் வாங்கியிருந்தேன் அப்படின்றதும் வீடியோ எண்ட்ல வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச்ல இருந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். 1 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷ் ஷைனிங்காக இருக்கிற அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் ட்ரெண்டாக இருக்குது. நானும் மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி தான் ஒன்று எடுத்தேன். அந்த மாதிரி இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் காதில் போட்டோம் அப்படின்னா நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ இப்போ நான் கையில் எடுக்கிறதும் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான இயரிங் தான். ஒரு 2.1 கிராம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நார்மலான ஸ்டட்டு மாடலும் இருந்தது. அது இல்லாமல் கீழே வந்து சின்னதாக சலங்கை வச்ச மாதிரி சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் வந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு காட்டின மாடலில் எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த ரைட் சைட் கார்னரில் ஒரு யானை ஃபேஸு கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் இருந்த அந்த மாடல் பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணேன். அது வந்து 0.9 கிராம் தான் இருந்தது. பட் என்னோட அன்லக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஏற்கனவே யாரோ செலக்ட் பண்ணி பில்லிங் பண்ணி வச்சுருந்தது. இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த மாடல் தான் சொல்கிறேன். பில்லிங் பண்ணதை வந்து டிஸ்பிளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பில் போட்டுக்கிட்டனால அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 0.9 கிராம்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் வந்து நீங்கள் 1.5 கிராம்ஸ்க்கு மேலே எடுக்கிறது தான் நல்லதுன்னு நினைப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கிராம் பக்கம் நீங்கள் குழந்தைங்களுக்கான இயரிங் செலக்ட் பண்ணால் தான் பின்னாடி இருக்கிற திருகாணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பெண்டாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப தக்கையாக அந்த திருகாணி வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக பெண்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ 1.5லேருந்து உங்களுக்கு ஒரு 2 கிராம்ஸ்குள்ளேயே விதவிதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜிமிக்கி மாடல் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. 1 கிராம்லேருந்து 2 கிராம்ஸ்குள்ளே ஜிமிக்கி மாடல் இல்லை. 2 கிராமுக்கு மேலே வேணால் உங்களுக்கு ஜிமிக்கி மாடல் கிடைக்குமா இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலாக குழந்தைக்கு போடுற ஸ்டட்டு கீழே வந்து சின்னதாக தொங்குறது இப்படி தான் இருக்குது. இதில் வந்து டிட்டாச் பண்ணுற மாதிரியான மாடல் நான் பார்க்கல. அதாவது தனியாக கீழே இருக்கிறது மட்டும் கழட்டிக்கலான்ற மாதிரியான மாடல் 2 கிராமில் இல்லை. எபோவ் 2 கிராம்ஸில் தான் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மாடலுக்குமே ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 9%லேருந்து மேக்ஸிமம் 12% வரைக்கும் போட்டிருந்தாங்க. வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து நகை வாங்கணும் அப்படின்னா சீட்டு போட்டு நகை வாங்குறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஜிஆர்டியோட நகை சீட்டு பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இப்போ 11 மந்த்ஸ் வந்து சீட்டு போட்டு அந்த கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நகை வாங்கினேன். எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. நான் இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஸ்டட்டும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கையில் எடுக்கிற இந்த மாடல் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பூ மாதிரி இருந்தது. ஆனால் கிராம் கொஞ்சம் ஜாஸ்தி, 3 கிராம் வந்தனால தான் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணல. என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 கிராம்ஸ் தான் நான் பட்ஜெட் வச்சுருந்தேன். ஸோ 3 கிராம் அதில் வந்து உங்களுக்கு 11% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 16,000 ரூபாய் வந்துச்சு. அதனால் வந்து நான் அது பர்ச்சேஸ் பண்ணல. அடுத்ததான் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 1 கிராம் 1.5 கிராம்குள்ளே தான் இருந்தது. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதான ஸ்டோன் வந்துருந்துச்சு. ஸ்டோன் வச்ச இயரிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக தெரியுது. நமக்கு 1 கிராம்லேயே வந்து கல் வச்ச மாதிரியான தோடும் கிடைக்கிது. கல்லுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டோன் தான். ஸோ ரீசேல் வேல்யூ இருக்காது. உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் இல்லாமல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம குழந்தை காதில் போடும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால பெண் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்து வச்சேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற மாடல்ஸ். இது எல்லாமே மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. நிறைய வெரைட்டி இருந்தது. அதில் ஒரு 4-5 மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சனால எடுத்தேன். அதாவது நிறைய வெரைட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராம் ஜாஸ்தியாக இருந்தது இந்த மேட் ஃபினிஷில். ஸோ வித்தின் ஒரு 2 கிராம்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஃப்ளவர் மேலே கீழேயும் அதே மாதிரி ஃப்ளவர் இருக்கிற ஒரு ஸ்டட் எடுத்திருக்கேன். அல்லாமல் ஓவல் ஷேப்பில் இருந்த மாதிரியான ஒரு ஸ்டட் எடுத்திருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ண மாடலாக இதான் பார்த்திங்கன்னா இதுதான். அந்த கல் வச்ச மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3 கிராம்னு தெரியாமல் நான் செலக்ட் பண்ணி வச்சேன். பில் பண்ணும்போது தான், ஐ மீன் ரஃப் எஸ்டிமேஷன் நான் கேட்கும்போது தான் அது 3 கிராம்னு தெரிஞ்சுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது நார்மலான ஒரு ஹார்ட்டின் ஷேப் ஸ்டட்டு. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரி எடுத்துகிட்டு கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரியான மாடல் செலக்ட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து செலக்ட் பண்ண மாடல் இது தான். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் தான். ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு இலை கீழே ஒரு இலை மாதிரி இருக்குது. மேலே அந்த மிடில் மட்டும் ஒரு ஷைனிங் வந்திருக்கு. அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த மிடில் இருக்கிற ட்ராப்ஸ்க்கு மட்டும் ஷைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2.190 கிராம் இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 10% போட்டிருந்தாங்க. மேக்கிங் சார்ஜ் எதுவும் இல்லை. ஜிஎஸ்டி 3% வரும். நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினனால எனக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து அரௌண்ட் 10,000 ருபீஸ் வந்துச்சு. இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.